திருமயிலை ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுடைய வைகாசி பிரம்மோற்சவத்துடைய முதல் திருநாள் இரவு பெருமாள் சிம்மவாகனத்தில் எழுந்தருளல். சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானுடைய தயை மேல அருளி செய்த தயாசதகத்தை பத்தி பார்த்துட்டு வரோம். அதுல அகிஞ்சன நிதிம் சூத்திம் அபவர்க திரிவர்கயோ அஞ்சனாத்ரீஸ்வர தயாயாம் அபிஷ்டோமி நிரஞ்சனாம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நிரஞ்சனாம் அகிஞ்சன நிதி அப்படின்னு பெருமாளுடைய கருணையை பத்தி சொல்றாரு. அகிஞ்சன நிதினா ஏழைகளுக்கு கிடைச்ச பெரும் சொத்தா இருக்கான் பெருமாளுடைய கருணை. அந்த கருணை எப்படி இருக்கான்? நிரஞ்சனாம், அப்பழுக்கற்ற கருணை. ஏன்னா பெருமாளுடைய கருணைக்கு இவ்வளவுதான் அளவு, இதுதான் இவர் மேலதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் அதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. காரணமே இல்லாத பெரும் கருணை புரியும் தெய்வம். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது டிரான்சாக்ஷனலா ஆயிடும். அப்படி எதையுமே எதிர்பார்க்காம நம்ம மேல கருணை புரியறதையே காரணமா வச்சு அவர் இருக்காரு அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றாரு. திருவேங்கடமுடையான் எப்படி இருக்காருன்னா, அந்த மலை மேல ஒரு ஜோதி இருக்கு, அந்த ஜோதி இருக்குங்கிற தைரியத்துலதான் அவரோட பக்தர்கள் எல்லாமே காரியத்தை நடத்திட்டு வராங்க. அப்படி திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் திருமயிலையில சிம்மவாகனத்துல எழுந்தருள்றார். அவரோடவே சேர்ந்து அவரோட பிரம்மோற்சவத்தை அனுகாரம் பண்ணிட்டு இந்த குழந்தைகளும் சேர்ந்து சிம்மவாகனத்துல அவங்க வீட்டு பெருமாளை எழுந்தருளை பண்றாங்க.